welcome back to my channel DigiLife Craft. இன்னைக்கு நம்ம வீடியோல கடாய் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜென்ரலாக கடாய் பன்னீர் மசாலாவில் டாப்பிங்ஸாக கேப்சிகம் ஆனியன் அண்ட் பன்னீர் தான் ஆட் பண்ணுவாங்க. நாம் இன்றைக்கி வந்து ஆனியன்ஸ்க்கு பதிலாக பீஸ் ஆட் பண்ணுறோம். கடாய் பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை ரஃபாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 டொமேட்டோஸ் எடுத்து அதையும் ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு அது சூடானதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் கொரியாண்டர் சீட், 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 பட்டை, 3 கிராம்பு, 3 வரமிளகா, ஒரு பெரிய பிரியாணி இலை, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த மிக்சரோட சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் சேம் கடாயிலே ஆயில் ஆட் பண்ணிட்டு பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து இதே மாதிரி கேப்சிகமையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆனியன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்சிகம் கூடயே நீங்கள் ஆனியன்ஸையும் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேம் கடாயிலே ஆயில் ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ரஃபாக சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டொமேட்டோஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மிக்சரை கூல் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சேம் கடாயிலே ஆயில் இல்லை நெய் ஆட் பண்ணிட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதோட சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேக விடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த மசாலாவோட ரானஸ் ஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கப்புறமேட்டு கேப்சிகம் அண்ட் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நல்லா பாயில் ஆக விடுங்க. இந்த கேப்சிகமும் நல்லா வேகணும். நான் இதில் வந்து பீஸ் வந்து வேக வச்ச பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் ஆனால் போதும். நம்ம ஃப்ரை பண்ணதுலேயே பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே தூவி விட்டீங்கன்னா கிரேவி ரெடி. ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான். கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். கடாய் பன்னீர் மசாலா எப்படி செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் கடாய் பன்னீர் மசாலாவை நீங்க வந்து கீ ரைஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். அண்ட் நீங்க ரொட்டிஸ், சப்பாத்திஸ், தந்தூரி பராத்தாஸ் எது கூட வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம், செம்மையா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ. Yeah, all I need are some better days.